10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம பேஜில் இம்பார்ட்டண்ட்டான 8 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ரொம்ப ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ் தான் இது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி எப்படியும் சாப்டர் 1 ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்ருப்பீங்க. ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே இந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டு, இந்த வெரிஃபிகேஷன் வரும்ல அது, அப்புறம் செகண்ட் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல அது, தென் தேர்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சாப்டர் 1. மேபி 3 கேட்கலாம், இல்லை 2 கேட்கலாம், இல்லை 1 கூட கேட்கலாம். ஸோ அதை ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க. தென் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அதுலேயும் நான் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் இதெல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஓகேவா, இது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதா, கான்செப்ட் என்னன்ட்டு பாருங்கள். ஸோ சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அண்ட் ஜிபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அது. அண்ட் இந்த கான்சிகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஸ்பெஷல் சீரீஸ் இருக்குல்ல அதில் எல்லா சம்ஸுமே விட்டுறாமல் பார்த்துருங்க இதில். தென் சாப்டர் 3லையுமே நான் உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க் இந்த கொஸ்டின்லேருந்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் சாப்டர் 3ல் முக்கியமானது ஸ்கொயர் ரூட் தான். அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த சாப்டரில். தென் ஜிசிடியும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் இருக்கிற மேட்ரிக்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க. இது தவிர வேறு என்னெல்லாம் கேட்பாங்கன்னா இந்த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணுறது, அப்புறம் 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. மேபி இதை 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஹெச்சிஎஃப் கொஸ்டின். ஏன்னா புக்கில் இருக்குல்ல, ஸோ கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட்டுறாமல் பார்த்துருங்க. தென் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது எல்லாமே இதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 4. சாப்டர் 4லையுமே தியரம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ தியரமை நீங்கள் இந்த 3 தியரமையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியருமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் நான் எதுவுமே மார்க் பண்ணல, ஏன்னா இதில் ஹை பாசிபிலிட்டி எல்லாத்துக்குமே இருக்குது. மேபி 2 மார்க்லேயும் கேட்கலாம், இதை 5 மார்க்லேயும் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் சாப்டர் 5. சாப்டர் 5ல் இதில் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோப்பு, அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஜென்ரல் ஃபார்ம், அப்புறம் ஹவு வில் பேரலல் அண்ட் பர்பண்டிகுலர் ஈக்குவேஷனு, ஜென்ரல் ஃபார்ம், அப்புறம் இந்த பேரலும் பர்பண்டிகுலர் ஈக்குவேஷனுமே எப்படி பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமானது இன்டர்செப்ட் ஃபார்மு. அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் சாப்டரில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சாப்டரில் மோஸ்ட்டாக அதில் ரியாக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 6. சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா டயக்ராம்லாம் வரைஞ்சி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் டயக்ராம்லாம் எப்படி வரைகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ப்ரூவ் பண்ணுற கேட்குறது தான். ஸோ ப்ரூவ் திஸ் அப்படின்னு கேட்குறது தான் இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நான் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணால் மற்றதெல்லாம் மறந்துடுதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் எனக்கு கேட்டால் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் சாப்டர் 7லையுமே நம்ம எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃப்ரஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்புறம் இதில் இந்த யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஹரிபரியில் அவசரமாக மாற்றி போட்டுற போகிறீங்க. ஸோ கரெக்டாக யூனிட்டை கரெக்டாக போட்டிருக்குமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்ட் இதில் இந்த கம்பைன் ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7.4ல் இந்த கன்வெர்ட்டிங் ஷேப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக சாப்டர் 8. இந்த சாப்டர் 8ல் ப்ராபபிலிட்டியில் ஒரு சம் விடாமல் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் 8.3 8.4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நான் எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே நான் உங்களுக்காக
சொல்லிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 2 மார்க்கும் வேணும்னா கமெண்ட்ல 2 மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 2 மார்க்குமே வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுங்க, பட் ரெஸ்டே எடுக்காதீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியாக எக்ஸாம் எழுதுங்க. பை. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணி இதை படிடா பரமா அப்படின்னு சொல்லுங்கள்.